பாக்கி அது கொலை செஞ்ச உள்ள வராதுன்னு தானே சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க வடலூருக்கே போகக்கூடாது. யார் அந்த மாதிரி போகாம இருக்கிறா? அப்ப யாரு ராமலிங்க சாமி கேட்க போறாரா? எவன் கேட்கறது இருக்கான்னு போனா அந்த ஞானியை மட்டும் அவமதிக்கிறது இல்ல, உன் உயிரையே நீ அவமதிக்கிற. உங்க வீட்டுல நீங்க முருகா விநாயகா நமச்சிவாயன்னு சொன்னா பத்தாது, உங்க வீட்டுல கொதிக்கிற மீன் குழம்பு என்னன்னு பார்க்கணும்ல. நான் ஞாயிற்றுக்கிழமைன்னா மீன் தின்னுக்குவேன், சனிக்கிழமைன்னா மீன் தின்னுக்குவேன். கொஞ்சோண்டு தலையில தண்ணியை ஊற்றிக்கிட்டு என் குருநாதரை வந்து பார்த்துட்டா அவர் நெத்தி போட்டுல அமுக்கி விட்டு உன்னை கடவுள் ஆக்கி விட்டுருவாரு, ஜோதியை பார்க்க வச்சுருவாரு. என்னங்க அதெல்லாம்? இது எந்த ஊர்ல நடக்கும் இந்த மாதிரி கூத்தெல்லாம்? நம்ம ஊருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நினைச்சிட்டீங்களா? ஞானிகள் சித்தர்கள்லாம் எது செஞ்சாலும் அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஏதாவது காசு கொடுத்தா மறந்துட்டு ஓட்டு போட்டுருவாங்கிற கிடையாது. சித்தர்கள்லாம் நான் பல்ல காட்டிட்டு பக்கடை சாப்பிட்டு படுத்து கிடக்குறாங்களா என்ன? நீ கறி தின்ட்டு வா, மீன் தின்ட்டு வா, நான் உன் நெத்தியில் அமுக்கி விட்டு உன்னை ஜோதியை பார்க்க வைக்கிறேன்னு. அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி செயல் கிடையாது. அந்த மாதிரி எவன் ஞானம் அடைஞ்சிருக்கான்? எந்த செயல் நடந்திருக்கு? அப்போ ஒரு நெறி வேணும், ஒரு கரெக்டான ஒரு முறை வேணும். அது இருந்தாதாங்க ஒரு வேலையை பண்ண முடியும். ஒரு ஞானி எதுங்க? ராமலிங்க சாமிகளுக்கு வேலை வெட்டி இல்லையா? ராமலிங்க சாமி எதுக்கு புலல் மறுப்பு, எதுக்கு அனைத்து உயிர் இன்புட்டு வாழ, இதெல்லாம் எதுக்கு இந்த கோட்பாடை எதுக்கு கொடுக்கணும்? கொடுக்காம சும்மாவே நீ அருள் பெருஞ்சோதி கத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாமே. அந்த கோட்பாடோட நோக்கம் என்ன? பைபிளோட நோக்கம் என்ன? கீதையோட நோக்கம் என்ன? இதெல்லாம் என்ன கொடுக்குறாங்க? அந்த ஞானிய நீ உண்மையிலேயே பிடிக்கணும்னா அந்த கோட்பாடாவே நீ மாறினாதான் பிடிக்க முடியும். அங்கதான் இருக்கிறான். நீ எங்கும் தேடாத. பைபிளுக்குள்ளே இயேசுநாதர் ஒவ்வொரு வரியிலையும் தூங்குறான். குரான்ல ஒவ்வொரு வரியிலையும் அல்லாஹ் இருக்கிறாரு. ஒவ்வொரு வரியிலையும் கீதையில ஒட்டுமொத்தமான பேர் அண்டத்துல உள்ள ஒளிகளும் இருக்கு. அப்ப அதுக்குள்ள இருக்கிற நெறியையும் அந்த கோட்பாட்டையும் ஒருத்தன் வாழ்ந்தா எந்த குருநாதரையும் பார்க்க வேண்டாம், யாரையும் போய் தேட வேண்டாம். அவனே அங்க ஒரு பரிசுத்தமாக மாறுறான்னு பொருள். அப்ப பரிசுத்தமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்காம இன்சிடென்டா ராமலிங்க சாமி கொடுக்காதது நம்ம என்ன கொடுத்துட போறோம்? அப்ப ராமலிங்க சாமிகளுடைய பேச்சுகள் ஏன் மதிக்கப்படல? ராமலிங்க சாமிகளை ஏன் அந்த சொல்லாடல்களை உள் நிறுத்தல? ஏன் நிறுத்தல? தமிழ்நாட்டில் நீங்க தான் பாக்குறீங்கல்ல, 2 கோடி பேர் பாக்குறாங்க கறி சமைக்கிற வீடியோவை. ராமலிங்க சுவாமிகளோட வீடியோ எத்தனை பேர் பார்ப்பான்? அப்ப இந்த ஞானி என்ன வேலை வெட்டி இல்லாம இது சொல்றாரா? இல்ல ஞானியோட நோக்கம் என்ன? எல்லா உயிரும் இன்புட்டு வாழ்கன்னு சொல்லும் போதே நீ அதோட சாரத்தை புரிஞ்சுக்க வேண்டாம்? நீ உனக்கு நோய் வந்தா ஒரு மகானை தேடி வர்ற, உனக்கு தொழில நஷ்டமாயிட்டா ஒரு மகானை தேடி வர்ற, உனக்கு ஏதாவது ரொம்ப பெரிய ப்ராப்ளம்னா ஒரு மகானை தேடி வர்ற. இல்லைன்னா நீ பாட்டுல போய்கிட்டே இருக்கிற ஆடிக்கார்ல நான் போறேன், எனக்கு என்ன? கடவுள் என்பது ஒரு மூட நம்பிக்கை. அதிகமா படிச்சுட்டா நீ வேற மாதிரி ஒண்ணு போற. இதெல்லாம் என்ன பாரு, இதெல்லாம் என்ன வடிவம்? நோய் இல்லாத, பிரச்சனை இல்லாத, தோல்வி இல்லாத எவங்க இறைவனை தேடுறான்? இறைவனை தேடுறவனுக்கு பின்னாடி எல்லாத்துட்டையுமே ஒரு திரைப்படத்துல எப்படி பிளாஸ்பேக் இருக்கோ அந்த மாதிரி ஒரு சோக கதையை வச்சிருக்கிறாங்க. சோக கதை இல்லைன்னா கடவுளை தேட மாட்டாங்க. ஒரு சோக கதை அவனுக்குள்ள இருக்கு, 10 சோக கதை மெயின் கதையா இருக்கு, 2 சோக கதை வெவ்வேறு கதையா இருக்கு. இல்லைன்னா இறைவனை வரமாட்டான். ஒரு டயத்துல இறைவனை தேடணும்னா எதுவுமே இல்லாம தேட வரணும். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா? ஆரோக்கியமா இருக்கிற ஒரு மனிதன், நல்ல சிரிப்போட, பொன் பொருளோட, ஒரு மனைவி குழந்தையோட இருக்கிறவன் அவன் கடவுளை தேடுனா எப்படி இருக்கும்? அவன் கடவுளை தேட மாட்டாங்க. அவன் திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதி தான் தேடுவான். அவன் ஞானத்தை தேட மாட்டான், ஞானியை தேட மாட்டான், ராமலிங்க சாமியை தேட மாட்டான். ஏன்னா அவன் வேற. மேலும் மேலும் எனக்கு தொழில் நடக்கணும், பொண்ணு வரணும், பொருள் வரணும், செயல் வரணும். அவன் எப்படியாப்பட்ட ஆளாம் தெரியுமா கூப்பிடுவான்? எங்கள் வீட்டுக்கு ஒரு சாமியாரை கூப்பிட்டு சோறு போட்டோம்னா சோறு பெருகணும், காசு வரணும், இந்த வீட்டில் தெய்வீகமான செயல் இருக்கணும். சரஸ்வதி பூஜை பண்ணுறேம்மா, மகாலட்சுமி பூஜை பண்ணுறேம்மா, கிருஷ்ணருக்கு பாட்டு பாடுறேம்மா. இங்கே சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர், பெரிய பெரிய நடிகர் வீட்டிலலாம் இது நடக்கும். ஏன்னா மேலும் மேலும் காசு வரணும். இறைவன் நம்ம கூட இருக்கணும், கூடயே உட்காந்துக்கணும். பகல் முழுக்க கொள்ளையடிப்பு, நைட்டில் இறை பாடல், இறை செயல், இறை பஜனைகள். அங்கேயும் உட்காந்து 4 பேர் சின்சியரா பாடிட்டு இருப்பான். கிருஷ்ணா ஓ வந்துரு, நீ வந்துருமா. பகல் அந்த வீட்டுல கொள்ளை அடிக்கப்படுது, இரவுல கிருஷ்ணனை கூப்பிடுறாங்க. கிருஷ்ணன் என்ன அதுக்கு இதா மீடியேட்டரா? நீ கொள்ளடித்து கொண்டு இருக்கிறாய் மகனே, உன்னுடைய குரல் கேட்டு உனக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுத்து இந்த பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்க, நான் பறந்து வந்துடுறேன்னு வருவானா? இது எங்கேயாவது நடக்குமா? சாராயத்தை குடிக்க வேண்டியது, எப்படி வேணாலும் வாழ வேண்டியது. கார்த்திகை மாசம் வேணா மாலையை தூக்கி கழுத்துல போட்டுக்க வேண்டியது. வீட்டில் இருக்கிற பொம்பளைகள் என்னன்னா இவன் தொல்லை தாங்காது, குடிச்சே சாவான், மாலை போட்டு போட்டுன்னு விட்டுறது. அப்புறம் போயிட்டு ஐயப்பாங்கிறது என்னடா அது?
ஐயப்பா வந்து கார்த்திகை மாதத்துக்கு முன்னாடியே வரணும், ஐயப்பனை தொலைச்சிருவாங்க. கார்த்திகை மாதம் வந்து ஐயப்பன் வந்துடுவான் லைன்ல. அப்பதான் அவங்க வந்து அவங்க மைண்டு ஃபுல்லா ஐயப்பன் குடியிருப்பான். அதுக்கு முன்னாடியெல்லாம் பச்சை போட்டு தான் குடியிருப்போம். இதெல்லாம் இப்படி இருந்தா எப்படி இறையை அடைய முடியும், இறைத்தன்மையை அடைய முடியும், இறையை உணர முடியும், எப்படி இந்த உலகத்துல நல்ல செயலை செய்ய முடியும்? எனக்கு என்னன்னு எல்லாமே ஒரு 10 பேர் சரியில்லைன்னா மாத்திரலாங்க. 99 விழுக்காடு இப்படியே இருந்தா என்னங்க பண்ண முடியும்? எந்த நகரத்துக்குள்ள வேணாலும் போங்க, எல்லா நகரத்துக்குள்ளேயும் தான். எல்லா நகரத்துக்குள்ளேயும் தமிழ்நாட்டில் 8.5 கோடி பேர் 8 கோடி பேர் இருக்கார்ல, ஒரு 50 லட்சம் பேர் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தானவே பெரிய விஷயம். 8 கோடி பேரும் தலை சிறந்த முறையில் கறி மீன் திப்பாங்க. ஆனா அந்த 8 கோடி பேர்த்துல 7.5 கோடி பேர் இறைவனை கும்பிடுறாங்க, இறைவனை அடையணுங்கிறாங்க, தன்னை உணரணுங்கிறாங்க, ஞானங்கிறாங்க, ஒளிங்கிறாங்க, அதுங்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. இதாங்க நடக்கும். இது எப்படி சாத்தியமா? இது எப்படி செயல் வடிவம் கொண்டாட முடியும்? நான் சாப்பிடாம தான் இருந்தேன். டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்க உடல் சோர்வாயிரு, அதனால கொஞ்சம் மீன் மட்டும் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் வாரத்துல ஒரு நாள் மீன் மட்டும் எடுத்துக்கிறேன், கொஞ்சோண்டு கறி மட்டும் எடுத்துக்கிறேன். எங்க கறி திங்கிறது மீன் திங்கிறதெல்லாம் தாண்டி உங்க உடல் தியானம் பண்ண 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 உடல்ல சேராதுங்க. ஒரு சாதாரண மிளகா துண்டை வச்சு என்ன கொன்னரலாங்க. நீங்க கத்தி தேவையில்ல, ஒரே ஒரு மிளகா துண்டை வெட்டி என் வாயில வச்சீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். அப்ப என் உடலோட தன்மை எப்படி மாறி இருக்கு? இந்த செயலை தான் நீ அந்த மாதிரிலாம் சாப்பிடாத, ஒரு நாள் உன் உடல் மாறும், இப்பயே ப்ரிப்பேர் ஆகு, இப்பயே உடலை சரி செய்யு, உடலை இப்பயே பக்குவத்துக்கு கொண்டு வா, உடலை இப்பயே சரியான முறைக்கு எடுத்துட்டு வா அப்படிங்கிறத இப்பயே பண்றது. நீ ஒரு நாள் ஞானம் அடைய போற நேரத்துல இந்த உடல் சரியா இல்லைன்னா உன்னோட சக்தி பிச்சுக்கிட்டு வெளியில போயிடும். நீ என்ன பண்ணுவ? இந்த உடல்ல சக்தி கொடுத்துட்றோம் நாங்க, தக்க வச்சுக்க முடியுமா? தக்க வச்சுக்கணும்ல. நீ கேட்கிறல்ல ஞானம், நீ கேட்கிறல்ல தன்னை உணர்தல், தக்க வச்சுக்குவியா? தக்க வச்சுக்க முடியுமா? சும்மா அந்த சித்தர்கள் பாடல்கள்லாம் படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் முதல்ல நிறுத்தணுங்க. எவன் பல குருமார்களை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு போய்கிட்டு இதெல்லாம் இல்லைங்க. நிதானமா இந்த உலகத்துல கடவுள்ங்கிறவன் சூரியன் சந்திரன்ங்க, அவ்வளவுதாங்க. அவன் தான் கடவுள். பஞ்சபூதங்கள் அவங்க தான் கடவுள், நேச்சர் தான் கடவுள், வேற யாரும் கிடையாது. அதுக்கு ஒரு பேர் வச்சு கொடுத்தாங்க, இதை வச்சுக்கங்க, இதை பிடிச்சிக்கங்க, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஒரு விஷயம், ஒரு வாழ்வியலா ஒரு மனித சமூகம் முன்னேறும், ஒரு மனித சமூகம் நல்ல இடத்தை நோக்கி போகணும். அதுக்காக தானே பண்றோம். ஒரு கோழிக்குள்ள உயிர் இருக்குங்கிறத நீ ஏன் பார்க்க மாட்ட? அதுக்குள்ள இருக்கிற சுவையை தானே நீ பாக்குற. ஏங்க அவ்வளவு பெரிய ஞானி சொல்றாங்க, அவன் சொல்றத நீங்க எவங்க கேட்டா 2.5 கோடி பேர் பார்ப்பானாங்க தமிழ்நாட்டில் வீடியோ, புரியுதுங்களா? அது விசேஷ கறி. அப்ப ராமலிங்க சாமிகளுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுக்குற? நீ கறி தின்னா போகாதாங்க, ஏன் போற? கறியும் தின்னுக்குவ, தப்பாவும் வாழ்ந்துக்குவ, அங்கே போய் கோயிலில் போய் நின்னுக்குவ, எதுக்கு நிக்கிற? நீ பாட்டில் உன் வீட்டிலே சந்தோஷமா கறி தின்ட்டு வாழ். உன்னை எவன் கூப்பிட்டாங்க? கடவுள் உன்னை அழைத்தானா? வாட மகனே என்று அழைத்தானா? அதை புரிஞ்சுக்கும். இதுதான் உண்மையான தத்துவத்துக்குரிய இருக்க செயல். குரானை எழுதினவன் அழுகிறான் டெய்லியும். குரானை படித்து நீ அழுகல, குரானை எழுதினவன் அழுகுறான். ஏன்னா நான் சொன்னது என்ன, நீ செய்யறது என்ன. பைபிளை எழுதினவன் அழுகுறான். நான் காட்டிய பாதை என்ன, நீ போற பாதை என்ன? நான் ஊரெல்லாம் உனக்கு வச்சுட்டு பாட்டு பாடிட்டு அலைய சொன்னா? பாட்டு பாடிய சொன்னா? ஓ வந்துரு, வந்துரு, அப்படி பரிசுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொன்னா? அதோட செயல் வடிவம் என்ன? அதோட உண்மை தத்துவம் என்ன? அதுதான் சொன்ன மாணிக்க வாசகர் கொடுத்திருக்க ஒவ்வொரு வரிகள்லையும். நீ ஊர்ல போய் வெளியில பிரச்சாரத்துக்கு முன்னாடி உன்னை உணர்வதற்காக அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. நீ முதல்ல அதை உணரு. அதை உணராம நீ போய் வேலை பார்த்தனா என்ன, எப்படி மாறும்? எப்படி மாற்றத்தை அடைவ? எப்படி செயல் வடிவம் பண்ணுவ? திருவாசகம் யார் வீட்டுல இல்ல? அப்ப எல்லாரும் ஞானியா இருக்கணும். யான் ஞானியானா பேரு உட்காந்து பேசுங்க, 25 நிமிஷம் 1 மணி நேரம் சிவபெருமானுக்கே டியூஷன் எடுத்த மாதிரி பேசுறாருலாம் அங்க இருக்கு. ஓ சிவபெருமானே, உனக்கு இந்த ஐடியா தெரியல, நான் சொல்லி தரேன். அந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் ஆள் நிறைய இருக்குங்க. அது இல்ல. ஒரு பெரியவங்க வந்து நான் சொல்றேன், இந்த தியானத்துல இப்படி இருக்கு, இந்த மலைகள்ல இப்படி இருக்கு, இந்த ஊர்ல இப்படி இருக்கு, 30 வருஷம் கழிச்சு நான் செத்து போவேன், அதுக்கப்புறம் அந்த நிஜம் வந்து அப்ப கொண்டாடுவ, இப்பயே பாடுறான்னு சொல்றேன். அதான் ஒருத்தன் கண்டறிஞ்சு சொல்றது. நான் என்ன கனவு கண்டுட்டா வந்து உன்ட்ட சொல்றேன், டேய் நீ தியானம் எல்லாம் பண்ணாதடா செத்து போயிடுவாடான்னு சொல்றேன். நீ கேட்க மாட்டிய.
போய் நான் உடலை கெடுப்பேன், நான் சாவுவேன், நான் வெற்றிகரமா சாவுவேன், நான் போய் நிற்பேன் அப்படின்னு நின்று 30 ஆண்டுகள் கழிச்சு யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ராமலிங்க சாமிகள் என்னைக்கா சொல்லிட்டு போயிட்டாரு, உன்னை உணரணும்னா அதுக்கு என்ன தேவை? இந்த தேகம் பிரணவ தேகமா மாறணும், ஒளியா மாறணும், நாதவிந்தே ஒளியா மாறணும். அப்ப நீ எப்படி இருக்கணும்? நீ உண்ற உணவு எப்படி இருக்கணும்? நீ குடிக்கிற நீர் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் பார்த்தாதான் உடல் மாறும். உன் சௌரியத்துக்கு நீ வாழ்வ, உன் சௌரியத்துக்கு ஒரு செயலை வச்சுக்கிட்டு ஞானம் கொடு. ஓ இறைவா ஞானத்தை கொடுத்து விடு, ஓ குருநாதா நீ என்னை காப்பாத்தி விடு. ஒரு ஆளு மீன் குழம்ப வச்சு பிரிட்ஜில் வச்சுட்டு என்ன பார்க்க வருது. காரணம் என்னன்னா, குருநாதரை பார்க்கும்போது மீன் குழம்பு சாப்பிட்டு போகக்கூடாது. அப்ப என்னமா பண்ணணும்னா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் மீன் குழம்பு சாப்பிடுவேன். நீ மீன் குழம்பு சாப்பிட்றத பத்தி மீனுக்கும் எங்களுக்கு என்ன? ஒரு நாள் உன் உடல் மாறியா நீ செய்யற, அப்ப நாங்க கொடுக்குற வேலை என்ன, அதோட தத்துவம் என்ன? அது உடனே வேலை செய்யும். நெருப்பு மாறி அது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஆற்றல் சக்திங்கிறது என்ன? அது உடல்ல தாங்கணும், நரம்ப தாங்கணும். அப்ப உடல் எப்படியாப்பட்ட வேலைகள் இருக்கணும்? கை கால் எல்லாத்தையும் மிக சரியா வச்சுக்கிட்டு உட்காரணும். இன்னைக்கு பாத்ரூம் ப்ராப்ளம் இல்லாதவன் தமிழ்நாட்டில் யார் இருக்கான்னு லிஸ்ட் சொல்லுங்க. 8.5 கோடி பேர்த்துல 10 பேர் கூட தேர மாட்டாங்க. பாத்ரூம் ப்ராப்ளம் இல்லாம பர்ஃபெக்டா பாத்ரூம் போறவன் எவன்டான்னு 8.5 கோடி பேர்த்துல எடுத்துட்டு வாங்க. நீங்களே எடுத்துட்டு வாங்க அந்த லிஸ்ட. 10 பேர் தேர மாட்டான். ஏன்னா அவன் சாப்பிட்ற உணவு பிரச்சனை. அவன் சாப்பிட்ற உணவுல தவறு இருக்குங்க. அவ்வளவு பெரிய தவறை வெற்றிகரமா செய்யறான். அவனே போய் முன்னிருந்து 2 லிட்டர் பெட்ரோலை போட்டுக்கிட்டு காலையில மெனக்கெட்டு போய் விரால் மீனும் சொரால் மீனும் புட்டையும் எடுக்க போறான். புரியுதா? அதுல வேற பிரத்யேகமா நட்பு வேற வச்சிருக்கிறான். நான் ரெகுலரா வருவேன், என்ன தெரியுது இல்ல உங்களுக்கு, போன வாரம் கூட வந்தேனே, என்ன மறந்துட்டீங்களா அப்படிங்கிறான். அப்புறம் திடீர்னு அவனுக்கு தைப்பூசம் வந்துட்டா வடலூர்ல ராமலிங்க சாமி ஞாபகம் வந்தது. கரியை தின்னுட்டு போய் தண்ணியை ஊத்திட்டு போனா ராமலிங்க சாமி என்ன சொல்ல போறாரு? அங்க ஒளியா எந்திரிச்சு நம்மளை ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்க போறாரா என்ன அப்படிங்கிற மாதிரி. ராமலிங்க சாமியோட நோக்கம் என்னன்னா, என்ன புகழு என்னை பரப்புங்கிறது இல்ல. நீ ஏதாவது பண்ணிக்க. நீ இந்த ஊர்ல வாழ்ற, நீ இந்த ஊர்ல வாழணும்னா நீ இந்த பிறப்புல வீணடிச்சிடக்கூடாது இல்ல. நீ நல்லா வரணும்ல, நீ ஏதாவது செய்யணும்ல. உன் தாய் தந்தை உன் மகனுக்கு அறுவை பண்றீங்கல்ல, அந்த மாதிரி தாயாக தந்தையாக இருந்து ராமலிங்க சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, எப்பா மகனே நீ வீணா போயிடாதடா, வேற மாதிரி போயிடாதடா, ஏதாவது உடலை பார்த்துக்க, நல்ல செயலுக்குள்ள வாடான்னு ஒரு வேலையை சொல்றதுக்காக தான் இந்த வேலையை சொல்றாரு. அவருக்கு என்ன கிடைச்சிட போகுது? நீ மாட்டுக்கறி திங்கிறதா ஆட்டுக்கறி திங்கறல ராமலிங்க சாமி என்ன விலங்குகள் பாதுகாப்பு தலைவரா இருக்கிறாரா என்ன? யாரெல்லாம் கறிகள் சாப்பிட்றீங்களோ தயவு செய்து தியானம் பண்ணாதீங்க. இன்னைக்கே ஒரு சத்தியம் பண்ணிக்கங்க. கறி சாப்பிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க அந்த தியானத்தை கண்டினியூ பண்றதுல கஷ்டப்படுவீங்க. உங்க உடல் ஒத்துழைக்காது, நீங்க பாதிப்பை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அதை தயவு செய்து பார்த்துக்கங்க. கறி மீன் திங்கிறவங்க தயவு செய்து வடலூர் பக்கம் போகாதீங்க. அந்த பக்கம் போய் அந்த ஞானியை உதாசனப்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு நல்ல செயலாக இருக்காது. அதை பார்த்துக்கங்க. அதே மாதிரி இந்த வாழ்க வளமுடன் ஈசா இந்த பாசா அந்த காசாவுக்கெல்லாம் போய்கிட்டு என்கிட்ட வராதிங்க. அந்த காசாக்கிட்டே போய் ஒரு வேலைகளை பண்ணிக்கங்க. ஏன்னா நான் அதிலிருந்து விடுபட்டு வந்துதான் ஒரு வேலை சொல்றேன். நான் தொழில் பண்றதுக்காக வரல, காசு சம்பாதிக்கிறதுக்காக வரல. என்னோட நோக்கம் என்னன்னா, இந்த பகல் முழுக்க இரவு முழுக்க எல்லா நேரத்திலையும் ஏதோ ஒன்று யாருக்கோ செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதான் என்னுடைய செயல். இங்க முடிச்ச உடனே கார்ல போவேன், நடந்து போவேன், ஏதோ ஒரு வேலை செய்வேன். தியானத்திலிருந்து ஒருத்தனுக்கு எங்கேயோ ஒருத்தருக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். எல்லா டைமும் எனக்கு பிறருக்காக வேலை செய்யறதுதான் என்னுடைய வேலை. அப்ப என்னுடைய உணர்வுகளை புரிந்து நீங்க பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். நீங்க ஆசைப்படுறது உங்களோட உரிமை, அதை நான் தடுக்கல. அத்தனைக்கு ஆசைப்படுன்னு சொல்லி அந்த ஒரு வேலை நடக்கிற மாதிரி நீங்க ஆசைப்படுங்க. ஆனா ஆசைப்படுறவங்க என்ன ஆசைப்படாதீங்க. நீங்க பல விஷயத்த ஆசைப்படுங்க, நான் உங்களை தடுக்கவே மாட்டேன். ஆனா என்ன நீங்க நினைச்சீங்கன்னா, என்ன நினைச்சாவே ஆசையை நொறுக்கிறது, ஆசையை கொளுத்துறது தான் என்னோட வேலை. ஆசையை கொளுத்துறவன்ட்டே ஆசையோட ஒரு வேலை கேட்காதீங்க. என் பேரையும் ஆசைக்கு கொல்லி வைக்கிறவன் தான் பேரு. இடுகாட்டுல ஒருத்தர் கொல்லி வைப்பார்ல, அந்த மாதிரி ஆசைக்கு தீ மூட்டுறவன் தான் எனக்கு பேரு. இந்த வேலையை நீங்க பார்த்துக்கங்க. தயவு செய்து தவறா நினைச்சுக்காதீங்க. நான் எப்பயுமே இதை ஷார்ப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன். மதம், ஜாதி, மொழி, பெயர், இனம் எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது.
எந்த மூலையில எந்த செயல்ல யார் எப்படி இருந்தாலும் உங்களோடு எந்த சூழல்ல பிரபஞ்சம் எத்தனை நாள் அனுமதி கொடுத்துருக்கோ அவ்வளவு நாள் நான் பயணிப்பேன். பிரபஞ்சம் வேலை முடிஞ்சு போய் சேருனா போயிட்டே இருப்பேன்.